Hi guys, welcome back to my dear channel. ஸோ இந்த சேனலில் வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயம்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அப்போது எலக்ட்ரானிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபண்டமெண்டல்ஸ், அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸை பற்றி எல்லா ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம இந்த சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கான கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ChatGPT வச்சு அட்ரினோவுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியுமா, ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு இதை வச்சு என்னால் வந்து ஒரு புதுசாக ஒரு கிட்டு தயாரிக்க முடியுமா, இல்லை அட்லீஸ்ட் ஒரு மினி ப்ராஜெக்ட் தயாரிக்க முடியுமா, மேக் பண்ண முடியுமாங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சிம்பிள் தான். இது போக 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 உங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இதை பற்றி கொஞ்சம் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது வந்து இது பேர் என்ன அப்படின்னா, ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, அப்போ நான் வச்சுருக்கக்கூடிய ரிமோட்டும் எங்கள் வீட்டில் இருக்க ரிமோட்டும் மைக்ரோ கண்ட்ரோலர் தான். அப்போ நான் அதுலேயும் பண்ணலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ரிமோட்டுக்கு வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நீ இந்த வேலையை மட்டும்தான் பண்ணணும். எப்படின்னா, உன்னோட டிவியோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிக்ரீஸ் பண்ணுற ஒர்க்கு, இந்த மாதிரி ப்ராசஸ் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது. சேனலை மாற்றுறது, இது பண்ணுறதுன்ட்டு. மற்றபடி உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து அந்த தான் ஒர்க் பண்ண ப்ரோக்ராம் பண்ணி ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். இப்போ அதால் அது மட்டும்தான் செய்ய முடியும் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர்னால். ஆனால் இந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்னால் என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னா, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? புதுசாக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு எல்இடியை வந்து பிளிங்க் பண்ண வைக்கிறது, ஒரு சென்சாரை சென்ஸ் பண்ண வைக்கிறது, ஒரு மோட்டரை வந்து ரொட்டேட் பண்ணுறது, ஆன் ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. பேசிக்காக அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. இதை வச்சு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ இது டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த ஒரு போர்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரினோ யூனோ போர்ட் அப்படின்னு எப்படி சொல்கிறோன்னா, அட்ரினோ யூனோவுக்கான ஒரு ப்ரோக்ராமிங் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரீசெட் பட்டன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மேலே இருக்கிறதுலாம் வந்து டிஜிட்டல் பின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இருக்கிறது மட்டும் அன்லாக் பின்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பவர் பின்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம வச்சுருக்க சென்சார், அதுக்கப்புறம் வந்து சின்ன குட்டி குட்டி காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து வோல்டேஜ் தரணும், பவர் சப்ளை தரணும், அதுக்கப்புறம் வந்து கிரவுண்ட் அதை வைக்கணும், அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இது. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஒரு யூனோவை பற்றி நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்கள் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் பின்னி படம் எடுக்கலாம். அட்லீஸ்ட் ரொம்பலாம் இல்லை, நீங்கள் ஹை லெவலுக்குலாம் உங்கள் காலேஜில் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு மினி ப்ராஜெக்ட் ஆல்ரெடி இருக்கிறத பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஸோ ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓகே. வாய்ட் செட்டப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் டிக்ளரேஷன் வந்து பண்ண போகிறீங்க இந்த இடத்துல. ஸோ வந்து ஒரு சிம்பிளாக தான் இந்த இடத்துல வந்து நீங்கள் சிம்பிளாக தான் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க வாய்ட் செட்டப்பில். அதுக்கப்புறம் வாய்ட் லூப்பில் எனக்கு இந்த ஒர்க்கெல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்கிற இடம் தான் இந்த இடம். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ChatGPTலேருந்து ஒரு ப்ரோக்ராம் நான் எடுக்கிறேன். ஸோ சும்மா அட்ரினோ யூனோ எல்இடி பிளிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ ஓகே, இது இங்கே வந்துருச்சா? சரி, நம்ம டைப் பண்ணலாம். அட்ரினோ யூனோ எல்இடி லைட் பிளிங்க் ப்ரோக்ராம் ஜஸ்ட் நீங்கள் அதை அப்படி கொடுத்தீங்க அப்படின்னாலே அது வந்துடும். நம்மளுக்கான ப்ரோக்ராம் வந்து அது கனெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ நமக்கு ஒரு ப்ரோக்ராம் இது வந்து கொடுத்துருச்சு. ஸோ இதுக்கு இந்த எல்இடிக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்இடியை பிளிங்க் பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் நான் நினைக்கலாம், நான் ஒரு எல்இடியை வந்து நான் ஈஸியாக வந்துட்டு டைரெக்டாகவே நான் வந்து இது பண்ணிடலாமே, ஒரு பேட்டரியை வாங்கிட்டு அந்த பேட்டரியில் வந்துட்டு ப்ளஸ் மைனஸை கொடுத்தா அந்த எல்இடி வந்து எரிய போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த இடத்துல மூளை யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து எரிய வைக்க போகிறேன்னு சொல்ல, அதை வந்து பிளிங்க் பண்ண வைக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து அதுக்கு நம்மளுக்கு ஒரு எல்இடி தேவை. ஒரு எல்இடி எரிய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டர் தேவை. ஓகே, ஸோ ரெசிஸ்டர் இல்லாமலும் பண்ணலாம். ரெசிஸ்டர் வந்து மஸ்ட்டு. ஏன்னா அது கொஞ்சம் அது ஒர்க்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரெசிஸ்டர் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்படி இல்லைனா வந்து அதுக்கு தனியாக நான் அந்த சின்ன பேசிக் காம்பனன்ட்ஸ் வீடியோஸ்லாம் நான் வந்து போடுறேன். ஸோ நான் வந்து ஆனோடு கேத்தோடெலாம் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ பிரச்சனை இருக்காது. ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து கனெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஏன் நான் வந்து இங்கே 13 பின் கொடுக்குறேன், நீங்கள் என்ன வேணாலும் பின் வேணாலும் கொடுக்கலாம். நான் அந்த ப்ரோக்ராமில் வந்து எனக்கு கிடச்சிருக்க பின்னால் நான் வந்து 13 நான் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இவங்களெல்லாம் தூக்கி போட்டு ஜஸ்ட் அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம போட்டுடுறோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் யோசிக்கலாம், அந்த // அட்ரினோ யூனோ அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு
சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான், அதுக்கும் இதுக்கும் ப்ரோக்ராமுக்கும் சம்மந்தம் இல்லை. சரி, ஓகேங்களா? ஓகே, இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதை ரன் பண்ணிவிட்டு எப்படிலாம் ஒர்க் ஆகுதுங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த எல்இடி பின் வந்து 13 அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்இடி பின்னு இதுக்கு நேமும் வச்சுட்டாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் நேம் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இந்த லைனே வேணாட்டியும் கூட பரவாயில்ல, நீங்கள் இதை தூக்கி விட்டுட்டு இந்த இடத்துல அந்த பின்னு இருக்குது பார்த்திங்க, அந்த நம்பர், இங்கே என்ன நம்பர் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ 0 கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், அந்த நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, சரி. அது வந்து ஒன்றும் பெருசெல்லாம் இல்லை. ChatGPT நம்ம எது கேட்டாலும் நமக்கு வரப்போகுது. ஓகே, வாய்ட் செட்டப்பில் வந்து என்ன பண்ண போகிறீங்க, பின் மோடில் இது பின் மோடுங்கிறது வந்துட்டு இதுக்கு காமன். இது வந்து இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர், இப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் மாறிச்சினாலும் அந்த கேப்சல் இதெல்லாம் மாறிச்சினாலும் அது ஒர்க் ஆகாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. பின் மோட் எல்இடி, இந்த எல்இடி நம்ம கூப்பிட்றோம். எல்இடிங்கிறது நம்ம இந்த இடத்துல அவுட்புட்டாக தான் பார்க்க போகிறோம். ஸோ அது நத்திங் இன்புட்லாம் கிடையாது, ஜஸ்ட் அது அவுட்புட் நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா? இவ்வளோ தான் இதுக்கான டிக்ளரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வாய்ட் லூப்பில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு இந்த வேலையை வந்து நீ காமனாக அப்படியே பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த இடம். ஸோ வந்து நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 பேட்டரி எடுத்து வச்சிங்க அப்படின்னா லைட் எரியும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த செக்ஷனோட முடிஞ்சிடும். ஓகேவா? இந்த ப்ரோக்ராமில் இல்லை எனக்கு வந்து எனக்கு பிளிங்காய் எரியணும்னா அடுத்து இன்னொரு ப்ரோக்ராம் நம்ம அதுக்கு கீழே இன்னும் 2 லைன் எழுதுவோம். அது ரொம்ப சிம்பிள் தான். டிஜிட்டல் ரைட்டிங்கிறது எனக்கு இந்த ஒர்க்கை பண்ணு, எல்இடி பின்னை நம்ம கூப்பிட்றோம். எல்இடி பின் தான் நீ ஒர்க் ஆக போகிற கூப்பிட்றோம். இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா சி ப்ரோக்ராமில் ஹைனா ஆன் ஆகுன்னு அர்த்தம், லோனா ஆஃப் ஆகுன்னு அர்த்தம். ஸோ அதனால் ஆன் ஆகு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டிலேங்கிறது என்னென்னா, எனக்கு இந்த ஒரு செகண்டுக்குள்ளே 1000ங்கிறது 1 செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே 10,000ங்கிறது வந்து 10 செகண்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 500 நம்ம கொடுத்தோம்னா 500 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. 1 செகண்டுக்கு பாதி அப்படி அந்த செகண்ட்ஸை வந்து சொல்லுவோம். ஓகேவா? இப்போது இந்த ப்ரோக்ராம் அவ்வளோதான். இதில் எல்இடி பின்னில் வந்து லோன் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். லோனை நீ ஆஃப் ஆகுப்பா, ஆஃப் ஆகிட்டு 1 செகண்ட் நீ ஆஃப் ஆகிட்டு எனக்கு அடுத்து 1 செகண்டில் வந்து நீ பிளிங்க் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது ஜஸ்ட் நம்ம வந்து ப்ரோக்ராமை வந்து கம்பைல் பண்ணுறோம். இப்போ வந்து நம்மளுக்கு எரியுது. நல்லா பாருங்கள், இந்த செகண்டில் 2 செகண்ட்ஸ்ன்னு நீங்கள் நம்ம மாறினா லைட் வந்து பிளிங்காகி எரியுதா, அவ்வளோதான். இவ்வளோ தான் ஒரு சிம்பிள் ஒரு யூனோவுக்கு வந்து ஒரு எல்இடியை வந்து பிளிங்க் பண்ண வைக்கிறது வந்து இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 3000 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ நேரத்துக்கு எரிவாப்பில். ஒரு 3 செகண்டுக்கு வந்து எரிவான் பையன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீதி செகண்ட்ஸுக்கெலாம் ஆஃப் ஆகிட்டு 1 செகண்ட் ஆஃப் ஆகிட்டு திருப்பி 3 செகண்ட்ஸ் வந்து எரிவார். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள். இது மாதிரி வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஸ்டார்டிங். இது வந்து ஒரு அஜெண்டா நமக்கு முடிஞ்சிருச்சு. செகண்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எல்சிடியில் வந்து ஒரு ஹலோ வேர்ல்டு வந்து எல்சிடியில் வந்து ஒரு ஹலோ வேர்ல்டு வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி வந்து ஜஸ்ட் இதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ அது மாதிரி வந்து நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு போர்ட் தேவை. 16:2 நம்ம கொடுக்கலாம். இல்லை நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே I2C போயிடலாம். I2C வந்து ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். I2Cங்கிறது அது ஒரு மாடல். அது உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ரியல் டைமில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து எம்ப்ளாய்ட் சியில் வந்து நான் பண்ணுவேன். இது ஜஸ்ட் அட்ரினோனால உங்களுக்கு வந்து டேரெக்டாக எல்சிடி டு I2Cக்கு வந்து நான் போயிட்டேன். 16:2 I2Cக்கு போயிட்டேன். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இவனை வந்து ஹலோ வேர்ல்டு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி சம்திங் blah உங்களுக்கு பிடிச்ச பேரை பிரிண்ட் பண்ண வைக்க போகிறதெல்லாம் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட்டு சும்மா சிம்பிளாக கொடுக்குறோம். எல்சிடி I2C டிஸ்பிளே, எல்சிடி I2C டிஸ்பிளே print hello world program and connection. கொஞ்சம் ஸ்பெல்லிங் தப்பாயிடுச்சு. ஸோ கனெக்ஷன் ஜஸ்ட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அவர் கம்பைல் பண்ணி நம்மளுக்கு வந்து குரு வந்து கொடுத்துருவார். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். இது ஒரு மினி ப்ராஜெக்ட்ஸில் தான் வரும். ஆனால் அது வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. காலேஜில் கொண்டு போய் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ரினோ போர்டு ஒன்று தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்சிடி டிஸ்பிளே 16:2 I2C மாடல் வந்து தேவைப்படுன்னு சொல்லியிருக்காங்க. ஜம்பர் ஒயர்ஸ், அதுக்கப்புறம் இது கனெக்ட் பண்ணக்கூடிய பின்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லித்தரேன், ரொம்ப ஈஸி தான்.
அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ப்ரோக்ராமே நான் லைட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிக்கிறீங்க. இந்த இடத்துல வந்து இவனுங்களெல்லாம் தூக்கி போட போகிறீங்க. ஸோ எடுத்து பேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஓகே. இப்போது இவனை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், எனக்கு இந்த கனெக்ஷன்லாம் தெரியும். ஸோ அதனால் நான் கனெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் கனெக்ட் டு த எல்சிடி டு அட்ரினோன்னு கொடுத்துருக்காங்களா, இதை வச்சு நீங்கள் வந்து படித்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போது நல்லா பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா ஜூம் பண்ணுறேன். தெரியுதா? ஓகே. இப்போது இந்த இடத்துல வந்து கிரவுண்டுன்னு இருக்கா. இப்போ இந்த கிரவுண்ட் பின் வந்து நம்ம டேரெக்டாக கிரவுண்டில் கொண்டு போய் கொடுக்கணும். ஓகே. இப்போது விசிசி அப்படின்னு இருக்குன்னா ஒரு எல்சிடிக்கு வந்து எவ்வளோ வோல்டேஜ் தேவைப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன், காமனாக வந்துட்டு 5 வோல்ட்டு தான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் சின்ன சின்ன காம்பனன்ஸுக்கெலாம் வந்து அதிகபட்சம் தேவைப்படும். இல்லை அப்படின்னா அதுக்கு கம்மியாக 3.3 வோல்ட்டு தேவைப்படும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து வின்னில் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் 5 வோல்ட் கொடுக்குறேன். கொடுக்கலாம், நம்மளுக்கு எந்த வோல்ட்டுக்கு வேணாலும் நம்ம கொடுக்கலாம். நான் வந்து 5 வோல்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. அடுத்து எஸ்சிஎல் வந்து 5ல் தான் கொடுக்கணும். நீங்கள் அந்த போர்ட்டை கிளிக் பண்ணிங்கனாலே அவனே வந்து ஒரு போர்ட்டு கொடுப்பான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இவனை கொண்டு வந்து டைரெக்டாக இங்கே கனெக்ட் பண்ணிடணும். இப்போ உங்ககிட்ட வந்து காசு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து அட்ரினோ போர்டு பை பண்ணிட்டு எல்சிடி I2C டிஸ்பிளே வந்து வாங்கிட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து பண்ணலாம். இதே மாதிரி ஜம்பர் வைஸ்லாம் கனெக்ட் பண்ணி பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு ரியல் டைம் ப்ராஜெக்ட்லேயும் நான் வந்து பண்ணி காட்டுவேன். இதில் என்னென்ன பண்ணுறனோ அதையும் அதில் ரியல் டைமாகவும் நான் பண்ணி காட்டுவேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், wire.h அப்படின்னா இது ஒரு லைப்ரரி ஃபைல். இதெல்லாம் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு குழம்பிடும். ஸோ உங்களுக்கு நான் எம்ப்ராய்டரி சொல்லித்தர பொறுப்பை சொல்கிறேன். ஸோ இது வந்து லிக்விட் கிறிஸ்டல் I2Cங்கிறது இந்த டிஸ்பிளேவுக்கான ஒரு லைப்ரரி ஃபைல். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் கன்சிடர்ட் இன்ட் I2C ஆடர் 0x27 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எல்சிடி இந்த I2Cக்கான ஒரு ஸ்கேனர். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிரும். நான் ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் பண்ணுறப்ப இதெல்லாம் பண்ணி காட்டுவேன். ஸோ அவ்வளோதான். இது நம்ம ஜஸ்ட் ஆன்லைனான எஸ்டிமேட் பண்ணுறோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே நீங்கள் ரியல் டைமில் பண்ணுறப்ப இது ஒரு ப்ராப்ளம் வரும். அதுக்கு கடைசியில் சொல்யூஷன் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு சொல்யூஷன் வேணால் நீங்கள் கேளுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது எத்தனை ரோஸ் இருக்குது, எத்தனை காலம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதணும். அதுக்கப்புறம் நம்ம வாய்ட் செட்டப்பில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்சிடி ரோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் காலம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம பிரிண்டிங்கில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்சிடி பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம டேரெக்டாக ரன் பண்ணால் இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கான லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. இதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் சாஃப்ட்வேர்லேயும் சொல்லும். ஸோ அந்த சாஃப்ட்வேர்லேயும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் நான் இங்கே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ திருப்பி நான் வந்து ரன் கொடுக்குறேன். ஓகே. ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. ஹலோ வேர்ல்டு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பேரையும் நம்ம மாற்றலாம். ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேரை போடலாம். மடன். அதுக்கப்புறம் இப்படி போட்டு நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோம்னா அதுவும் பிரிண்ட் ஆகும். ஸோ லைப்ரரி ஃபைல் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எரர்ஸ் இருக்குது. அதை முதல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு லைப்ரரி ஃபைல் நம்ம ஆட் பண்ண ஒவ்வொரு இதுக்கும் நம்மளுக்கு காமன் லைப்ரரிஸ் வந்து ஆட் பண்ண சொல்லுவோம். நிறைய அது எரர்ஸ்னே நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஜஸ்ட் ChatGPT வச்சு இப்படி பண்ண முடியுமா அப்படிங்கிறத தான் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த ஒரு இது முடிஞ்சிச்சு. இது சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு முடிஞ்சனால ஜஸ்ட் இவனை கேன்சல் பண்ணிட்டு இவங்க அதையும் டெலிட் பண்ணுறோம் நம்ம. ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம யாருக்கு ப்ரோக்ராம் எழுத போகிறோம் அப்படின்னா அது மாதிரி நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். இங்கே வந்து வேறு எதுக்கு நம்ம ப்ரோக்ராம் அடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ கீழே வந்து பார்த்தோம்னா நமக்கு சர்வோ மோட்டார் இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா பேசிக்காக சர்வோ மோட்டார் இதுக்கப்புறம் வந்து சர்வோ மோட்டார் தான் வந்து பார்க்கணும். ஸோ RPG LED லைட் நம்ம பார்த்துடலாம். சரி, RPG பார்க்குற மாதிரி சர்வோ மோட்டரே பார்த்துடலாம். அதான் கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். சர்வோ மோட்டார் எங்கே இருக்க சர்ச் பண்ணால் வந்துடும். ஆல்மோஸ்ட் ஓகே, நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. இப்போது நம்ம இந்த இடத்துல வந்துட்டு சர்வோ மோட்டருக்கான ப்ரோக்ராம் வந்து கேட்போம். சர்வோ மோட்டார்
servo motor program Arduino connect explain. சும்மா நமக்கு ஏதோ தெரிஞ்ச இங்கிலீஷில் வச்சு நம்ம எழுதினா கூட வந்துடும். எக்ஸ்பிளைன் பேஜ். ஸோ நம்மளுக்கு வந்துடும். Controlling a servo motor with Arduino involves sending PWM modulation signal, pulse width modulation signals to servo control its position. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து கேட்குறாங்க. Arduino போர்டு ஒன்று வேணும், சர்வோ மோட்டர், சம் ஜம்பர்ஸ், அதுக்கப்புறம் கனெக்ஷன் அவங்க வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கனெக்ஷன் எனக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம அந்த சாஃப்ட்வேரில் நம்ம யூஸ் பண்ணுறப்பே தெரியும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கிறோம் கூட. அது மாதிரி இவங்களை கண்ட்ரோல் ஆள் கொடுத்து எல்லாத்தையும் தூக்கிடலாம், டைரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இது என்னென்னா சர்வோ மோட்டர். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் கடைசியில் உங்களுக்கு செஞ்சு தர ப்ராஜெக்ட் வந்து இது தான். ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாக தான் வரும். அதனால தான் உங்களுக்கு நான் இந்த கிட்டே எடுக்கிறேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்கு கடைசியாக அந்த ப்ராஜெக்ட் நான் வந்து காட்டுறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகேங்களா? ஓகே. இப்போது வந்துட்டு இவனை வந்து நம்ம கனெக்ஷன் டயக்ராம் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் கொடுக்க சொல்லியிருக்கான். கிரவுண்ட் கொடுத்தாச்சு. ஓகே. அடுத்து இவனுக்கு வந்து வோல்டேஜ் வந்து கேட்குது. ஸோ நம்ம வந்து 5 வோல்ட் வந்து கொடுத்துறோம். ஓகே. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு பின் கேட்குறாங்க. நம்ம இங்கே என்ன பின் வச்சுருக்கோம், நம்ம வந்து 9 வச்சுருக்கோம். ஸோ நான் 9 கொடுத்துறேன். ஓகேவா? இப்போது இவனை டைரெக்டாக நம்ம ரன் பண்ணால் நம்மளுக்கு ஒரு எரர் வரணும் இந்த இடத்துல. ஸோ வரல. ரன் ஆகுதா? மை சர்வோ எஸ் சொன்னல. ஸோ அந்த சர்வோவோட இதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து ரன் கொடுத்தோம் அப்படின்னா சர்வோ மோட்டரானது ரன் ஆகும். பார்த்தீங்களா? ரன் ஆகுது. இப்படி வந்துட்டு அப்படி க்ளோஸ் ஆகுதா? அப்படியே ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும் போல் இந்த சைடு மட்டும். ஓகே. இப்போ இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு லைட்டாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சர்வோ மோட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சர்வோ மோட்டர் வந்து நம்ம கூப்பிட்றோம். எந்த ஒரு நம்ம காம்பனன்ட்ஸ் வந்து கொண்டு வந்தாலும் அவனுக்கு வந்து ஒரு இன்க்ளூட் ஃபைல், ஹெட்டர் ஃபைல் வந்து நம்ம வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, நீ எந்த பின்னில் உட்கார போகிறாங்கிற பின் நம்ம வந்து எழுதிடுவோம். அடுத்து வாய்ட் செட்டப்பில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மை சர்வோ டாட் அட்டாச் சர்வோ பின். இது வந்து சர்வோ மோட்டருக்கான ஒரு டிஃபால்ட் இதுன்னே வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் எழுதிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஏன்னா நம்ம மேலேயே நம்ம எழுதிட்டோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்வோ பின்னு நம்ம கொடுத்தா போதும். லூப்புக்குள்ளே நம்ம சொல்கிறோம், எனக்கு மை சர்வோ டாட் ரைட். இது வந்து டிஜிட்டல் ரைட் கிடையாது இல்லையா? இது வந்து நம்ம இங்கே என்ன நேம் வைக்கிறோமோ அதான் கொடுக்கணும். டிஜிட்டல் ரைட்டுங்கிறது ஒரு எல்இடி நம்ம பிளிங்க் பண்ணுற வைக்கிறனால நம்ம டிஜிட்டல் ரைட்டுன்னு கொடுத்தோம். ஸோ மை சர்வோ டாட் ரைட் அப்படின்னு ரைட்டுங்கிறது நம்ம இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி. ஸோ சர்வோ மோட்டரை நீ இதை பண்ணு 0 அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல உதாரணத்துக்கு சொல்லணும்னா 0 டிகிரி அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல 90 டிகிரி இல்லை 180 டிகிரிக்கு வந்து நீ எனக்கு வந்து உள்ளே போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த 180 வேண்டாம், எனக்கு 90 வரைக்கும் போதும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு தூக்கி விட்டுறலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 180 ஃபுல்லாக சுற்றுது. ஓகேங்களா? 180 ஃபுல்லாக சுற்றும். அது வந்து அடுத்து பாதியிலே நின்றுடும். இப்போ பாருங்களேன், இப்போ நம்மளுக்கு இது வரைக்கும் வந்துட்டு போயிடும். அப்புறம் திருப்பி மேலே போயிடுவோம். ஓகேவா? இது வந்து ஒரு கேட் மாதிரி. இப்போ உள்ளே இப்போ அப்படி போகிறப்ப கேட் ஓப்பன் ஆகுதா, அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடும். அந்த மாதிரி ப்ரோக்ராம் தான். டிலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். 90ங்கிறது அந்த டிகிரியை நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ கிட்ட வரைக்கும் நம்ம 3 பார்த்துட்டோம். இப்போ கடைசியாக 1-2 பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக வந்து ப்ராஜெக்ட்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஃபைனல் ப்ராஜெக்ட்குள்ளே போயிடலாம். டெலிட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து ஐஆர் சென்சர்ஸ் இருக்கான்னு வந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஐஆர் சென்சார் இருக்க சான்சஸ் இல்லை. ஸோ ஐஆர் ரிசீவர்ஸ். ஓகே, இதே தான். ஸோ இதை வந்து காப்பி கொடுத்துட்டு ஸ்டோர் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்சார்ஸ் வந்து இந்த இடத்துல பொசிஷன் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ இவனுக்கான கனெக்ஷன் டயக்ராம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து போய் ப்ரோக்ராமில் வந்துட்டு ஸோ 2 இதுக்கு ஒன்றே போதும். இப்போ நம்ம போயிட்டு இங்கே வந்து கேட்க போகிறோம், எனக்கு வந்துட்டு ஒரு ஐஆர் சென்சாரை வந்துட்டு ஒர்க் பண்ண வைக்கணும், அதுக்கான ப்ரோக்ராம் வேணும். ஐஆர் சென்சார் கவுண்டிங் ஐஆர் சென்சார் கவுண்டிங் ப்ரோக்ராம்
ஆர்டினோ யூனோ அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். தேவையான காம்பனன்ட்ஸ் ஆர்டினோ யூனோ ஐஆர் சென்சார் மாடியூல் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து சொல்கிறேன், ஐஆருங்கிறது வந்து டிஜிட்டல் இன்புட். ஏன்னா நம்ம டிஜிட்டலாக தான் வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதனால் டிஜிட்டல் இதெல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இதெல்லாம் இதில் இருக்கும். நம்ம இதிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ கிளியராக தெரியும் நினைக்கிறேன். கிட்டவாடா. இப்போ ஃபஸ்ட்டு ஃபின் வந்து நம்ம வந்து கிரவுண்ட் பண்ணுறோம். ஸோ கிரவுண்ட் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கும். நீங்கள் எங்கே வேணால் கிரவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விசிசி. ஸோ இவனுக்கு நான் 5 வோல்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேட்டா கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒருங்க நம்மளுக்கு ப்ரோக்ராமில் எந்த பின் கொடுத்தாங்கன்னு தெரில. ஸோ கன்சிடர்ட் 2. ஓகே, 2ல் தான் நம்மளுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம 7ல் வச்சாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ரோக்ராமை வந்து காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டு தூக்கிட்டு அவனை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் ரன் பண்ணிங்க அப்படின்னா சென்சார்ஸ். இப்போ இந்த இடத்துல ஒரு எரர் வரணுமே, காமன் எரர் வரல. இப்போ கவுண்டிங் தானே நம்ம சொல்லியிருக்கேன். இப்போ நான் இங்கிட்டு போகிறேன், கவுண்ட் ஆகுது. இப்போ பாருங்கள், எதுவுமே கவுண்ட் ஆகாது. இப்போ திருப்பி நான் போகிறேன், கவுண்ட் ஆகுது. திருப்பி வரேன், கவுண்ட் ஆகுது. நம்ம இப்படி பண்ண கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். கவுண்ட்டுங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இவங்களை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா அது நான் உங்களுக்கு கடைசியாக பண்ணித்தர ஒரு ப்ராஜெக்ட் வந்து இது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நான் உங்களுக்கு இது நான் பண்ணி காட்டுறேன். சரி, ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு பேசிக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஐஆர் சென்சாருங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணி நமக்கு வந்து ஒரு அவுட்புட்டாக கொடுக்கறது தான், இன்புட்டாக வாங்கி நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக காட்டுறது தான் வந்து இந்த சென்சாரோட ஒர்க்கு. நான் சும்மா ஒரு கவுண்டிங், இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு 4 கார் நம்ம அனுப்புனோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 கார் வந்துட்டு எத்தனை டைம் போயிருக்கு வந்திருக்குங்கிறத கவுண்ட் பண்ணி சொல்கிறது தான் வந்து அதோட ஒர்க்கு. ஸோ அதுக்கு சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லெஸ்ட் எல்இடி பின் வந்து 13ல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எல்இடி பின் ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணல. ஸோ எல்இடி பின் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா என்ன? இங்கே கொடுக்கல, பட் ஆனால் எல்இடி பின் வந்து ப்ரோக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒயிட் செட்டப்பில் வந்து பின் மோட் ஐஆர் சென்சார். அது வந்து ஐஆர் சென்சாருங்கிறது இன்புட். ஸோ அதனால் வந்து நம்ம இன்புட் அது பண்ணிட்டோம். ஸோ நம்ம எல்இடி இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணல. ஸோ அதனால் அது தேவையில்லை. அதுக்கப்புறம் ஐஆர் சென்சாரோட பேசிக்காக ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம பிரிண்ட் இந்த இடத்துல எனக்கு இந்த கவுண்ட் அப்படின்னு தானே வரணும்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்துருக்கு. இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் டிஜிட்டல் ரைட்டில் வந்து எல்இடி பின் லோ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஹை ஆனால் என்ன ஆகணும், லோ ஆனால் என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. லோ ஆனால் எனக்கு எதுவும் ஆகாத, ஹை ஆச்சு அப்படின்னா எனக்கு இது வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இது நம்மளுக்கு ஒர்க் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதை வச்சு இவனுங்களெல்லாம் வச்சு நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பேசிக் ப்ராஜெக்ட் தான். நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ இருந்தாலும் நானும் வந்து உங்களுக்கு போடணும் இல்லையா? ஸோ நானும் போடுறேன். ஸோ கார் பார்க்கிங் சிஸ்டம் using Arduino Uno பேஸ்ட் கார் பார்க்கிங் சிஸ்டம் யூஸ் போட்டோம். காம்பனண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே போட்டுக்கலாம், இல்லை அவங்களும் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா, காம்பனண்ட் வந்து அவங்க டிஃப்ரென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. அல்ட்ராசானிக் சென்சார்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அது தேவையில்லை. ஸோ நம்ம உதாரணத்துக்கு ஐஆர் சென்சார் யூஸ் பண்ணுறோன்னு போடலாம். ஐஆர் சென்சார் ஐஆர் அண்டு சர்வோ மோட்டர் ப்ரோக்ராம். ஜஸ்ட் நீங்கள் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு என்னென்ன ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து தேவை அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கு. ஸோ மெட்டீரியல்ஸ் நீடட்
Arduino Uno, IR சென்சார் மாடியூல், சர்வோ மோட்டர், ஜம்பர் வயர்ஸ். ஸோ இந்த மூணுமே நம்ம ஆக்சுவலாக அந்த கோர்ஸில் வந்து பார்த்தோம். ஸோ அதனால தான் இந்த கோர்ஸ் வந்து நான் பண்ணது. ஒரு மினி ப்ராஜெக்ட் வந்து பண்ணுங்கிறதுக்காண்டி தான் இந்த கோர்ஸ் பண்ணது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. இந்த ப்ராஜெக்டோட டெமோ வீடியோஸும் உங்களுக்கு முடிஞ்சால் நான் அந்த வீடியோவில் கடைசியில் காட்டுறேன் நான் பண்ணதை. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாகவும் பண்ணி போட்டு காட்டுறேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கனெக்ட் த ஐஆர் சென்சார் அண்டு சர்வோ மோட்டர். ஸோ இது கனெக்ஷனை வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்மளோட ப்ரோக்ராம் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? ஓகே, நம்ம அந்த மூணு தனித்தனியாக பண்ணோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒட்டுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து தூக்குறது தான் ஃபஸ்ட்டு வேலை. நம்ம தூக்கிட்டு நம்ம ப்ரோக்ராம் வந்து போட போகிறோம். ஸோ ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு நான் சொல்ல மறந்துட்டேன், எனக்கு ஒரு எல்இடி டிஸ்பிளே வரணும்னு ஒரு ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்ம எல்இடி டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்துட்டு காப்பி கொடுத்துட்டு ஒரு I2C என்கிற ப்ரோக்ராமுங்கிறதையும் அடிச்சிடலாம். மோட்டார் அண்ட் I2C டிஸ்பிளே ப்ரோக்ராம் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து போட்டிங்க அப்படின்னாலும் வந்துடும். ஸோ அதில் வந்துட்டு ஒன்றும் இல்லை பெருசாக அந்த டிஸ்பிளே நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணி காமிச்சு பார்த்தீங்களா, அந்த டிஸ்பிளேவோட வரும், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராமெல்லாம் வந்துட்டு நம்ம ரைட் பண்ணுங்கிற அவசியம்னால இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்துட்டு அவங்க எப்படி சொல்கிறதுனா இனிமேல் இப்படி தான் சிஸ்டமில் தான் வந்து பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் நீங்கள் இது ஒரி பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நம்ம தேவையான காம்பனன்ட்ஸ் முதல் எடுத்துடலாம். நம்மக்கிட்ட யூனோ இருக்குது. ஸோ நம்ம பெருசாக்கிக்கலாம் அதை. ஓகேவா? ஆனால் தான் நல்லா தெரியும் நமக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்டில் தேவையான திங்ஸஸ்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 16x2 LCD டிஸ்பிளே. ஓகே, இவனை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுருவோம் கரெக்டாக. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்வோ மோட்டர். ஸோ நம்ம சர்ச்சே பண்ணிக்கலாம். சர்வோ மோட்டர். அடுத்து 2 IR சென்சர்ஸ். ஓகேவா? ஐஆர் ரிசீவர். ஏன்னா நம்மளுக்கு நீடடும் தான் போட்டிருப்பாங்க. இல்லை ஐஆர் சென்சார் மாடியூல் 1 மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம 2 போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ரோக்ராம் ஸோ இந்த இடத்துல 1 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம 1 யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இந்த இடத்துல ப்ரோக்ராமை வந்து தூக்கிட்டு நம்ம ப்ரோக்ராம் வந்து போட்டுறோம். இப்போ கனெக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கனெக்ஷன் வந்து சிம்பிள் தான். இவனை மாற்றிக்கணும் ஆர் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ டிஸ்பிளே நான் கனெக்ட் பண்ணுறது சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், 1 ஒருத்தருக்கு கிரவுண்ட். ஆனால் இந்த LCD டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இது தாங்க காமன். நீங்கள் எல்லா டிஸ்பிளேஸுக்கும் இதான் கொடுக்க போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மாற்றம் பண்ணலாம். ஏன்னா வந்து ப்ரெட் போர்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ தெரியலன்னா நீங்கள் இந்த இடத்துல ப்ரெட் போர்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஏன்னா எல்லா பின்னையும் நம்ம அதில் இது பண்ண முடியாதுல்ல. ஸோ நீங்கள் ப்ரெட் போர்டில் யூஸ் பண்ணணுன்னா ப்ரெட் போர்டை யூஸ் பண்ணி 5 வோல்ட் தனியாக எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஒரு பின்னை வந்து எங்கே போகணுன்னா A4க்கு போகணும். ஸோ A4 பேஜ். இந்த பின் வந்து எங்கே போகணுன்னா A5க்கு போகணும். ஸோ A5 பேஜ். எல்லாமே இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல நான் அந்த ப்ராஜெக்டாக எனக்கு டிப்ளமோ ஃபைனல் இயரில் வந்து நான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ ரொம்ப கஷ்டம். இதுக்கு நான் அவுட்புட் எடுக்கிறதுக்குள்ளேயும் போதும்னு ஆயிடுச்சு. ஆனால் இப்போலாம் அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இப்போ இருக்க காம்பனன்ட்ஸோட வசதியை சொல்கிறேன். 5 வோல்ட் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து PWM பின். இங்கே நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து இதோட பின் வந்து நம்மளுக்கு சர்வோவோட பின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 கொடுத்துருக்காங்களே. ஸோ நம்ம 9 கொடுத்துடலாம். 9. சரி, ஐஆர் சென்சாரோட கிரவுண்டு வந்து நம்ம இப்போ வந்து கிரவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ டைரெக்டாக இங்கே கொண்டு வந்துட்டு போடா, சாரி கொஞ்சம் அங்கே போயிடுச்சு, பரவாயில்ல, இருந்தாலும் கனெக்ட் ஆகிடுச்சு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து VCC வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி தாங்க கனெக்ஷன் வந்து கொஞ்சம் இப்படி தான் கொடுப்பேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. ஸோ அடுத்து டேட்டா இன்புட். இந்த டேட்டா இன்புட் வந்து ஐஆர் சென்சார் வந்து எங்கே கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 டிஜிட்டல் பின்ஸில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ 2. இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம ரன் பண்ணலாம்.
இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து வரப்போகுது. சார் பேரியர் ரைஸ்ட், கார் டிடெக்டட். இப்போ சர்வோ மோட்டர் வந்து நமக்கு ஓப்பன் ஆகணும், ஓப்பன் ஆயிடுச்சு, கார் போயிடுச்சு, இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்த கார் வருது, கார் டிடெக்ட் ஆயிடுச்சா, கார் டிடெக்டட், அதுக்கப்புறம் ஓப்பன் ஆயிடுச்சு, போயிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கார் டிடெக்ட் ஆயிடுச்சு, மெசேஜ் வந்துருச்சா, இப்போது நம்மளுக்கு ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம், முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு இது ஒரு மினி ப்ராஜெக்ட் தான், ஜஸ்ட்டு கார் வந்து போகிற மாதிரி. இதை கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது உங்களுக்கு வீடியோ வந்து ஷார்ட்ஸாக வந்து போட்டுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ப்ராஜெக்டோட இதுதான் பிளாக் டயக்ராம். ஸோ இது நீங்கள் பண்ணி பாருங்கள். இதுக்கான ப்ரோக்ராம் வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் அந்த ப்ராஜெக்ட். இதை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படின்ட்டு. சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் வந்து மறக்காமல் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம நிறையா வீடியோஸோட வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.